வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி பச்சை பயிரில் சுவையான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை பயிரை வறுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் உடைச்ச பச்சை பயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழு பச்சை பயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு பச்சை பயிர் கருகிடுச்சுன்னா அல்வா லைட்டாக கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸ் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதோட 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயில் இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பச்சை பயிர் பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் இந்த பச்சை பயிரை நல்லா வறுக்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அல்வா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மீடியம் லோவில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய்யில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட 2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் கட்டி கட்டாமல் இருக்கும். நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமையும் இருக்கும். பச்சை பயிறு வேக வேக நல்லா கெட்டியாகிட்டே வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துருந்த பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பச்சை பயிர் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதோட இனிப்புக்கு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பெட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்ல இலகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா நெய்யும் ஒரே நேரத்தில் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலந்தால் தான் அல்வா பதம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த நெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அல்வா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த நெய் எல்லாம் கூட லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின பாதாம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹல்வா மணக்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.